ஒரு பசுமை மிகுந்த காட்டின் நடுவில் உள்ள அழகான மரவீட்டில் பேரா ஒரு பெரிய சமையலறையில் வெண்ணெய் இடியாப்பங்களை சமைத்துக் கொண்டிருந்தார். பெரிய வெள்ளை ஷெஃப் தொப்பியுடன் சந்தோஷமாக தட்டியபடியே இடியாப்பங்களை மேலே தூக்கினார். சூரியன் உள்ளே விழ சமையலறை அழகாக ஒளிர்ந்தது. அதிக எனர்ஜியுடன் மாஷா சமையலறைக்குள் ஓடி வந்தாள். அரை இடியாப்பமா, நானும் உதவப் போறே என்றால் கண்ணில் உள்ள கூச்சல் பொங்கியவாறு. பேரா சற்று பதட்டமாகவும் நகைச்சுவையாகவும் எட்டிப் பார்த்தார். மாஷா சமையலில் சேர்வது கொஞ்சம் சிக்கல்தான். மாஷா ஒரு இடியாப்பத்தை மேலே தூக்கினாள். அது நேரே சதுரங்கத்தில் ஒட்டியது. இன்னொரு இடியாப்பம் ஜன்னலுக்குள் பறந்து புறவையின் மேலே விழுந்தது. பேரா தலைக்கு மேல் ஒரு இடியாப்பம் விழ அவர் சற்று குழப்பமடைந்தார். மாஷா அலையாடும் சிரிப்போடு இன்னும் தட்டத் தொடங்கினாள். பேரா தரையில் விழுந்த ஒரு இடியாப்பத்தில் வழுக்கி சுழன்று சுழன்று விழுந்தார். கைகளும் கால்களும் அசைந்தபடி அவர் கீழே சுழன்றார். மாஷா கை தட்டி சிரித்தாள். பேராவின் மூக்கில் ஒரு இடியாப்பம் விழுந்தது. சமையலறை ஒரு உணவுப் போர்க்களமாக மாறியிருந்தது. இருவரும் அசைந்த உடலில் சிரித்தபடியே அருகில் அமர்ந்திருந்தனர். மாஷா பேராவை கட்டிப்பிடித்து ஒரே பரிபூரணமான இடியாப்பத்தை அவரின் தட்டில் வைத்தாள். வெளியிலிருந்து பறவைகள், மரத்திலிருந்து மரநாத்தி ஒன்று இதை பார்த்து மகிழ்ந்தன. சமையலறை களமாக இருந்தாலும் இதயம் இனிமை நிறைந்தது.